கொஞ்சம் சீக்கிரமாக சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு கீவேர்ட் போட்டால் ஒரு ரிசல்ட் வரும். அது வந்து நார்மலாக கூகுளில் போட்டால் அது ஒரு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணும். இப்போ அதுவே நம்ம கஸ்டமைஸ்டாக பார்க்கணும், அந்த மாதிரிலாம் இன்ஸ்டாகிராம் உள்ள மட்டும் இருக்கிறத பார்க்கணும், இல்லை ஒரு எஃபியில் இருக்கிறது மட்டும் பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம பர்டிகுலராக அந்த வார்த்தையை தேடணும்னா அதை வந்து இன்சைட்டுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அந்த இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி போகும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இன்சைட் போட்டு instagram.com instagram.comல என்ன லொக்கேஷன்னா கோயம்புத்தூர் லொக்கேஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐஃபோன் மட்டும் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதை மட்டும் நான் இப்போ டைப் பண்ணால் இப்போ பாருங்க, இது மொபைல் சொல்யூஷன் அந்த மாதிரி வச்சுக்கோம். இந்த மாதிரி நிறைய வந்து ரிசல்ட் பர்டிகுலராக நம்ம எதை தேடுறோமோ அது மட்டும் வரும். நான் இதில் என்ன பார்க்கலாம்னு இருக்கேன்னா அதுலேயும் ஹையரிங்கை பர்டிகுலராக தேவை. இப்போ நான் இதை வந்து எனக்கு மாடிஃபை பண்ண மாடிஃபிகேஷன் எப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணணும். நைஸ் மாடிஃபிகேஷன். நான் அந்த டார்க்கை எடுத்து ஜெமினி இருக்கு, எனக்கு வந்து ஜெமினி தான் இப்போதைக்கு ஓகேவா இருக்கு சார்ஜிபிடியை விட. எனக்கு அது ஓகே பர்சனலி. இது எப்படின்னு தெரியல. இதில் இந்த டாக்கிங்ஸ் பண்ணி எனக்கு ஹையரிங் போஸ்ட் எல்லாம் இப்போ என்ன நான் கேட்டிருக்கேன்னா இன்சைட் இன்ஸ்டாகிராம் கோயம்புத்தூர் ஐஃபோன் அந்த மாதிரி போட்டுட்டு இந்த டார்க்கிங்கை வச்சு ஹையரிங் போஸ்ட் இருக்கிறது மட்டும் ஷோகேஸ் ஆகணுன்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். பட் எப்படி வரும்ன்றது தெரியல, நம்ம செக் பண்ணலாம் தெரியும். கோயம்புத்தூர் ஹையரிங் ரெக்ரூட் இன்னும் கலந்து வருதே. சரி, ஓகே, ட்ரை பண்ணுவோம். போட்டு ஹையரிங் வருது. பட் ஆனால் ஓகே, கரெக்டாக தான் வருது. கரெக்ட். ஆனால் ஃபஸ்ட்டு ஹையரிங்க அது 3 இருக்கிற கீபோர்டை எடுத்துட்டு எக்ஸாக்டாக அது எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொண்டு வந்து காட்டிடுச்சு. இப்போ நான் கேட்ட 3 கீபோர்டும் ஐஃபோனு, கோயம்புத்தூர், அதில் ஹையரிங், இந்த 3 கீபோர்டும் இருக்கிற இன்ஸ்டா பேஜில் இந்த போஸ்ட் இருக்கிறது வேணும்னு சொல்லியிருந்தேன். அது என்ன பண்ணிடுச்சுன்னா கரெக்டாக இன்ஸ்டாவில் மட்டும் சர்ச் பண்ணியிருக்கு, ஐஃபோன்னு யார் வச்சுருக்காங்களோ சர்ச் பண்ணியிருக்கு. அந்த ஐஃபோனில் ஹையரிங் போஸ்ட்டு யாராச்சும் போட்டிருக்காங்களான்னு பார்த்து அதான் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்காங்க, அந்த ஐஃபோன் போஸ்ட் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்து எனக்கு கொடுத்துருக்கு. இது உள்ள இப்போ வந்து 4 டீட்டெயில் மென்ஷன் ஆகிருக்கு. நான் இன்ஸ்டாகிராமில் போய் ஹேஷ்டாக் ஹையரிங்னு தேடி அடுத்து ஐஃபோன்னு தேடி அடுத்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இப்போ நான் கொடுத்த அந்த ஒரே ஒரு லைனுக்குள்ளே எனக்கு வந்து பர்டிகுலர் போஸ்ட் வந்து முன்கூட்டியே வந்துடுச்சு. அது ரொம்ப பெரிய சர்ச் மேட்டர், இது பெட்டர். ஆனால் இது போய் நார்மலாக ஒரு ஜெமினிலையோ ஒரு சாட்ஜிபிட்டிலையோ இல்லை வேறு எதுலையாச்சும் நான் போய் தேடினா கிடைக்காது, அவ்வளோ சுலபமாக கிடைக்காது. நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் சர்ச் யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையானதை குயிக்கராக கெட் பண்ணிக்கலாம். இதுதான் மார்க்கெட் அனாலிசிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இருக்கான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வி ஆர் ஹையரிங் ஆல்வேஸ் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் ஹையர் பண்ணுறாங்க.
என்ன போட்டிருக்காங்கன்னா 12,000 to 18,000 பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். சேலரி ஹைக் வந்து 2 to 3 எவ்ரி இயர் பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஆல்வேஸ் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் ஸ்டோர் இன்சார்ஜ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் இந்த மாதிரி 2 மேட்ரு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பட் அது என்னன்னா அவங்க சொல்றது ஸ்டோர் இன்சார்ஜ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப்ஸ்க்காக மட்டும்தான் இந்த ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. இதுவே வேற ஒரு ரோலாக இருந்தாலோ வேற எதுவாக இருந்தாலோ மாறும். பட் ஆனால் பேஸ் பேன்றது இட்ஸ் குட் தான், குட் பே தான், நாட் பேட். ஏன்னா அவங்க சொல்கிற ரோல் படி பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்க ஆல்வேஸ் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்ன்றதுனால அவங்களால ப்ராடக்ட்ஸ் நிறையா இது பண்ண முடியும். அது கொஞ்சம் நல்ல இதுதான். பட் ஐ குட் ட்ரை டு கால் தம். அது ஒரு 2வது நம்பராக இதை எடுத்து நான் வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த போஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லிட்ரலி. நான் இப்போ பார்த்த வரைக்கும் இந்த போஸ்ட் இவ்வளோ சீக்கிரம் நான் இவ்வளோ நேரம் மேனுவல் சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த போஸ்ட் கிடைக்கவே இல்லை. மேனுவல் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ நேரம் பண்ணேன், அதுலேருந்து எனக்கு அந்த போஸ்ட்டு இதுவே வரலை. பட் ஆனால் இப்போ எனக்கு வந்து நான் இந்த ஸ்டைல் ஆஃப் சர்ச் மாற்றின உடனே எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சீட்டில் போகிறேன், ஆனால் எனக்கு வந்து ஓப்பன் கொடுத்தா ஐஃபோன் கம்ப்யூட்டர் கேரேஜ் வச்சுட்டு நான் வந்து இது போட்டுறேன், ஆல்வேஸ் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போட்டு சிபிஇயில் போட்டு ஸ்டோர் இன்சார்ஜ் மேபி அதுக்கு போட்டோம்னா பேஸ் சேலரி ஆஃப் 15K வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் மெயின்லி 15K அந்த சர்க்கிள் தான். பட் ஆனால் நம்மளுக்கு அதில் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த போஸ்ட் சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓகே, மொதல் 2 எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி, அது வந்து நம்மளுக்கு வேற, அதை அவாய்ட் பண்ணிடலாம். Portray Pixel Studio எதுக்காக போனால் மீடியா போத் ஐஓஎஸ் சோஷியல் மீடியா வந்து இருக்குன்னு சொல்லி சொல்லுவேன். பட் இது என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 19 மினிட்ஸ் ஆகும், அது செட் ஆகாது. இன்ஸ்டாகிராம் ஆப்ஷன்ஸில் நம்ம போய் பார்த்த வரையும் இந்த டோக்கிங்கில் இந்த மெத்தடில் நம்மளுக்கு தேவையான ஒரு 2 ஆப்ஷன்ஸ் கிடச்சிருக்கு. 2 ரோலுக்கானது அவங்க பேஸ் பண்ணுறதுனால இன்ஸ்டண்ட்டாக இது பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம போகும்போது சுப்ரீம் மொபைல்ஸ் அண்ட் அப்ளைன்சஸில் இது பண்ணுறாங்க. ஸ்டோர் மேனேஜர் டீம் சேர்ந்து பிராண்ட் ஒன்று வரும், வேறு ஒன்று வரும், அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் மொபைல்ஸ் எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் வந்து பின் பண்ணலை.